நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடம் எங்கே திரும்பினாலும் அப்படியே பசுமையாக இருக்கும். அழகான விடியல். நம்ம பார்க்குறப்ப சில நேரங்களில் நம்ம இப்போ பார்க்குறது தான் நிஜம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி அந்த வரலாறை நம்ம பார்த்தோம்னா பல வழிகள், பல உயிர் பலிகள், பல சோகங்கள், இந்த பசுமைக்கு பின்னாடி பல்வேறு துயரங்கள் இருக்குது. பல்வேறு துயரங்களை தான் தாங்கி இருக்குது இந்த பசுமை. இன்றைக்கி அமைதியாக இருக்குது. ஆனால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜூலை 30, 31 2024 நாம் இப்போ வந்திருக்கிற இடம் கேரளா வயநாடு. புரிஞ்சிருப்பீங்க எப்படி இருக்குது வயநாட்டில் இந்த பேரழிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த vlogல. என்னுடைய பையனுடைய பிறந்த நாள் டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நம்ம கேரளா வயநாடு வந்தோம். டூர் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட எனக்கு இந்த குறிப்பான ஏரியான்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த பேர்லாம் பார்த்த உடனே அப்படின்னு யோசனை வந்தது. சூழல் மலை, முண்டக்கை, இந்த ஏரியாலாம் தான் அன்னைக்கு மிக கடுமையாக, அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலாக தொடர் மழை. அதுக்கு முன்னாடியே கடுமையாக தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருந்த அந்த மழை, இந்த காரணத்தால் தான் இந்த வயநாடு, இந்த ஏரியா முழுக்க கடுமையாக இந்த இயற்கை பேரழிவில் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஜூலை 30, 31 அதுவும் குறிப்பாக அந்த அதிகாலை நேரம் 1:30 மணி அளவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்பாட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் முண்டக்கைங்கிற ஒரு ஏரியா. இங்கேருந்து தான் அந்த இது பயங்கரமான அந்த வெள்ளம் வந்து பாருங்கள் அந்த மழையே அரிச்சிருக்கு. என் பேர் ஜித்து. இங்கே நடந்தது என்னென்னா 2024 ஜூலை 13 அன்னைக்கு ഞങ്ങൾ எல்லாம் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு நைட்டு கோல் வந்தது. இந்த மழையில் சத்தத்தில் ஒன்றும் கேட்க முடியல. கோல் வந்தது. இங்கே எல்லோரும் குடுங்கிட்டு இருக்குது. அப்போ கூட நினைக்கல இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடுன்னு. அப்புறம் ரெஸ்கியூ பண்ண போனேன். போகும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய இது ஆச்சுன்னு. எலக்ட்ரிசிட்டி அந்த நைட்டு சுத்தமாக கிடையாதுன்னு அவ்வளோ மழை. அப்புறம் நாங்கள் இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி இருக்குது இந்த ஏரியாஸ்? இப்போ ஏரியா சேஃபு தான். நம்ம லேண்ட்ஸ்லைட் ஆன இடம் மட்டும்தான் கொஞ்சம் க்ரோஸ் பண்ணுறதுக்கு தான் அங்கே கொஞ்சம் இஷ்யூ. ஏரியா ஃபுல்லு கம்ப்ளீட்லி சேஃபு தான். பப்ளிக்கு வரலாம். இங்கே வந்து அட்டமலை வியூ பாயிண்ட் இருக்குது. அட்டமலை வியூ பாயிண்ட்னா வயநாட்டில் வந்து மூணாறு போனா ஜாஸ்தி கிலோமீட்டர் இருக்குல்ல. இப்போ வயநாட்டில் வந்து மூணாறு மாதிரி பார்க்க இடம் ஓகே. பப்ளிக்கெல்லாம் வந்து பெண்ணுன்னு இப்போ இறந்து போய்ட்டு அந்த ஃபேமிலி வந்து இன்னும் ரிக்கவர் ஆகலை. நல்ல அன்பான ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரிலாம் ரிக்கவர் ஆகலை. அதெல்லாம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிட்டு இருக்குது. அங்கே கடையெல்லாம் போனவங்க இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வேறு பிஸ்னஸ் அதெல்லாம் ஆச்சு. அப்போது அவங்க ஃபினான்ஷியலி கொஞ்சம் ரிக்கவர் ஆகிட்டு இருக்குது. பட் மென்டலி ட்ராமா தான். அது கொஞ்சம் இனி நாளுக்கு தான் ரிக்கவர் ஆகும். ஜீப் டிரைவர் அவர்கிட்ட பேசினதை நம்ம கேட்டோம். இங்கே ஒவ்வொருத்தரும் சொல்கிறப்ப என்னென்னா, இங்கே அதுக்கு முன்னாடி நிறைய மழை நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் இதுவரை பார்க்காத அளவுக்கான ஒரு மழையாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம படித்தப்போ கூட கிட்டத்தட்ட 140 மில்லிமீட்டர் வரும் அப்படின்னு போடப்பட்டிருந்தது, அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 572 மில்லிமீட்டர் வந்ததாக பயங்கரமான ஒரு மழை புயல் அப்படிங்கிற அளவுக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கான ஒரு பெரிய பேய் மழை. அந்த பெரும் மழையால் தான் இந்த ஒட்டுமொத்தமான பேரழிவும் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது.
பார்க்குறீங்கள இந்த மாதிரி தாங்க ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஏறி இறங்குறோம். ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ இன்னமும் பல இடங்களில் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் நிறைய இடங்களில் ரோடுகள் இல்லை. இப்போ நம்ம போகிறோம்ல இந்த மாதிரி தான் இன்னமும் பல இடங்களில் ரோடு இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்தோம்னா இந்த ஏரியாக்களில் கிட்டத்தட்ட அட்டமலா, சூரல்மலை, முண்டக்கை இங்கெல்லாம் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு பெருமழை வெள்ளத்தால் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. 8 கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதிகளே டோட்டலாக சிதிலம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நிறைய மாடு இந்த மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸு அதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே வாழ்வாதாரமே டோட்டலாக போயிருக்குங்கிறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான பசுமைக்குள்ளார சுவடுகள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இந்த சாலிப்பூலா ஆறு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சூரல் மழை இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஆறு அந்த அடிச்சுட்டு வந்து அந்த நிலச்சரிவு, அந்த பெருமழை வெள்ளத்தால் இங்கேருந்து ஒரு பிரிட்ஜு டோட்டலாக காலி ஆகிடுச்சு. இந்த இடம் வந்து பார்க்குறப்ப புரியுது, பயங்கரமாக இருக்குது. அந்த பாலத்தையே அடித்து உடைச்சிருக்காங்கன்னா பாருங்கள். இந்த மழை இயற்கை சுற்றி 2 பக்கமும், இந்த ஆற்றுக்கு 2 பக்கமும் பல வீடுகள் இருந்திருக்கு, பெரிய ஊரே இருந்திருக்கு. அதில் பெரிய அளவு 90% மேலே சேதாரம் அடைஞ்சிருக்கு. பலர் உயிரிழந்திருக்காங்க, பலர் வந்து இன்னும் காணாமல் போயிருக்காங்க, கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்லாம். இப்போவும் அந்த துயரத்தை அவங்க சொல்கிறப்ப அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மிலிட்ரி உடனடியாக ஒரே நாளில் இந்த இரும்பு பாலத்தை போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, பல ஸ்டேட்டுகள்லேருந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க, சுற்றுலாவாசிகள். அவங்க பார்க்குறப்போ ஒன்றை உணர்ந்தால் நிச்சயமாக உணர்வாங்கன்னு தோணுது. அன்றைக்கி அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த துயரம் நிச்சயமாக அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். இப்போ நம்ம கூட அங்கே இந்த ஃப்ளட்டு டைமில் இருந்தவர் அந்த ஊர்க்காரர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவான். രാത്രിയിൽ ഒരു 9:30 അല്ല 1:30 മണിക്കാണ് ഇത് സംഭവിക്കുന്നത്. ഫസ്റ്റിലൊന്ന് പൊട്ടി, ഫസ്റ്റിലൊന്ന് ഉരുള് പൊട്ടി. അത് കഴിഞ്ഞൊരു 45 മിനിറ്റ് കഴിഞ്ഞപ്പോൾ അടുത്തതും പൊട്ടി. അതിലെല്ലാവരും ഇറങ്ങി ഓടി. കുറേ ആളുകൾ രക്ഷപ്പെട്ടു, കുറേ ആളുകൾ അതിൽ പെട്ടുപോയി. ഞങ്ങൾ രാവിലെ മുതൽ വൈകുന്നേരം വരെ ഇപ്പോൾ സർക്കാരിൻ്റെ കണക്കിന് 298 സർക്കാരിൻ്റെ കണക്കിനുണ്ട്. പിന്നെ കുറേ പരിക്ക് പറ്റിയ ആളുകൾ കുറേ ആളുകളുണ്ട്, കുറേ വീടുകൾ. ഫീൽ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ ഈ നാട്ടിൽ പരസ്പരം അറിയാത്ത ആരുമില്ല. എല്ലാവരും പരസ്പരം അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നല്ല ബന്ധങ്ങളാണ്. ഇപ്പോൾ ഞങ്ങളുടെ നാട്ടിൽ പകുതി ആളുകളില്ല, പല വഴിക്ക് ആളുകളായി. ഇപ്പോൾ വയനാട് ജില്ലയിൽ എവിടെ പോയാലും ചൂരമലത്തെ ആളുകളുണ്ടാവും. പെയിൻക്കപ്പുറം നഷ്ടങ്ങളാണ് ഞങ്ങൾക്ക് കൂടുതൽ. ആളുകളില്ലാത്തതുകൊണ്ട് ഞങ്ങളുടെ നാട് പകുതി ഭാഗം ഇല്ലല്ലോ, അതിൻ്റെ ഒരു ബുദ്ധിമുട്ടുണ്ട്. അത് മറക്കാൻ കഴിയില്ല. ടെൻഷനാണ്. അത് അവരെ പറ്റി ഓർക്കുമ്പോൾ, മരണപ്പെട്ട ആളുകളൊക്കെ പറ്റി ഓർക്കുമ്പോൾ ഭയങ്കര ടെൻഷനാണ്. ഞാൻ രാവിലെ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ ടൗണിൽ വരണം, എന്താവശ്യത്തിന് ഓട്ടോ വിളിക്കുകയാണെങ്കിലൊക്കെ ഞങ്ങളല്ലേ. അപ്പോൾ അതിലൊരു ഫീല് അത് ഞങ്ങളെ മരണം വരെ മറക്കൂല. ഞങ്ങൾക്ക് ഒരുപാട് സപ്പോർട്ട് കിട്ടിയിട്ടുണ്ട് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന്, കർണാടകയിൽ നിന്ന്, കേരളം എല്ലാവരും നല്ല സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഇവിടെ ഞങ്ങൾ ഏരിയ കാണാൻ വരുന്ന ആളുകളോട് ഞങ്ങൾ നല്ല സപ്പോർട്ടായിട്ട് ഞങ്ങൾ നിൽക്കുന്നത്. അവർ വരുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് സന്തോഷമാണ്. അവർ ഗസ്റ്റായിട്ടല്ല, അവർ ഞങ്ങൾ നാട്ടുകാരായിട്ടാണ് ഞങ്ങൾ കാണുന്നത്. താങ്ക് യു. நிஷாது. இங்கே அடிக்கடி டூரிஸ்ட் நிறைய பேரை கூப்பிட்டு வரக்கூடியவர் காலிக்கட்லேருந்து. அவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணவர். அவருமே இங்கே இந்த 2 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாரு. என் பேர் ஸ்ரீராஜ். நான் வந்து டூரிஸ்ட் கைடு கம் டூரிஸ்ட் டிரைவர். நான் வந்து நிறைய வாட்டி இங்கே வந்துகிட்டே இருக்கோம். ஆனால் இப்போது 2 வருஷம் ஆயிடுச்சு இது முடிஞ்சிருக்கு. தாராளமாக பேர் இறந்து போயிடுச்சா. எல்லாருக்கும் வந்து இன்ஜுரி எல்லாம் பெரிய விபத்து. ஆனால் வந்து இப்போழும் வந்து எல்லோரும் வந்து ரிக்கவர் பண்ணவே இல்லை. ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லோரும் வந்து எல்லா ஏரியாவிலேருந்தும் சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லோரும் வந்து வீடு சொத்து எல்லாமே போயிடுச்சு. எல்லாருக்கும் வந்து பெரிய நஷ்டம் இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்து இங்கே வந்துகிட்டே இருக்கோம். ஆனால் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு கிடைக்காது. ஆனால் இது வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு உள்ளே இருந்த ஒரு
என்ன சொல்லுவேன்னா நான் ஒரு மலையாளத்துலலாம் விஷமம்னு சொல்லிடும், ஆனால் ஒரு சங்கடம் வந்துடும், அது மட்டும்தானே. அதாவது இங்கே இன்னும் மீள முடியாத ஒரு துயரம் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் தான் எங்களை காலிக்கட்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தார், கோழிக்கோட்டில் இருந்தும் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லியிருந்தார். அப்போ என்ன சொல்கிறது, நம்மளை இங்கே மகிழ்ச்சியாக வச்சுருக்கிற இந்த ஒரு இயற்கை இங்கே மக்கள் அந்தளவுக்கு துயரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அவங்க சில சமயம் அவங்க துயரத்தின் மீது நம்ம மகிழ்ச்சியோடு சவாரி செய்கிறோமா அப்படி நினைக்காம அவங்க பெயினை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நடக்காமல் இனி வரும் காலங்களில் பார்த்துக்க வேண்டிய கடமையே நமக்கு இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய தேயிலை தொழிலாளர்கள், நிறைய அளவில் பழங்குடி மக்கள், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் நிறையா இங்கே இருக்காங்க. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவங்க, வசதி வாய்ப்பு இல்லாத நிறைய மக்கள் இருக்காங்க. அன்றாட காட்சிகள், அன்றாட கூலிகள் இங்கே நிறையாவே இருக்காங்க. அவங்களும் சுற்றுலா வாசிகளை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க பக்கத்தூரில். அதாவது அவர் சொல்கிறப்ப தமிழ்நாட்டிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராங்க. அதுதான் நம்ம சகோ சொன்னதுலேயும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம இங்கே மக்கள்கிட்ட பேசினதுலேருந்து சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள்லாம் பேசின வரைக்கும் பார்த்தோம்னா, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்ச நிலையில், அதாவது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அளவில் இந்த உணர்திறன் மண்டலமாக இது அறியப்படுதுங்க. ஒன்று, நில பயன்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக இங்கே மழைநீர் தேக்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அந்த புவி ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அதெல்லாம் முறியடித்தது. அதாவது இந்த தண்ணி இழுத்துக்கிறது, ஈரப்பதம், அதெல்லாம் கடந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இமயமலை தொடரை விட இது பழமையான மேற்கு மலை தொடர்ச்சி, உலக அளவிலேயே அதிகமான உயிரியல் பன்முகத்தன்மை இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனால் இங்கே பார்த்தோம்னா கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடாது, காடுகளை அதனுடைய தன்மை அளவில் காட்டு உயிர்களை, குறிப்பாக யானைகள், குரங்குகள் இருந்து புலி, இப்படி எல்லா விதமான விலங்குகளுக்கான பாதுகாப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத, அதாவது எல்லா உயிர்களோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை முறை தான் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையும். அதை புரிஞ்சிக்கிட்டு, அதில் இயற்கையும் ஒன்று புரிஞ்சிக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த துயரம் உணர்த்தி இருக்கோ. நம்ம இங்கே மக்கள்கிட்ட பேசினப்ப இன்னமும் அந்த துயரத்துலேருந்து அவங்களால மீண்டு வர முடியல அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. அது துயரமான அழிக்க முடியாத ஒரு நினைவுகளாக எங்களோட மனசில் தங்கி இருக்குங்க. அந்த நேரத்தில் யாருமே எங்களுக்கு இல்லையோ அப்படின்லாம் நாங்கள் நினச்சோம். அப்படியான ஒரு பெரும் துயரம் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் கேட்க முடிஞ்சது. அவங்கக்கிட்ட நம்ம சொன்னது ஒன்று தான், உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். இயற்கை நமக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த இயற்கையை நம்மக்கிட்ட சொல்லுது, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்.